ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம நல்ல கிறிஸ்பியான வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குரிய சீட்டும் நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே தயார் பண்ணுறது எப்படின்னு பார்த்தலாம். முதல்ல ஸ்ப்ரிங் ரோல் சீட் தயார் பண்ணிடலாம். ஷீட் தயார் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா, ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இது நல்லா செட் ஆகட்டும். இப்போ ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். முதல்ல கொஞ்சமாக துருவின இஞ்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கார்லிக் சேர்த்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன், இந்த ஸ்டஃபிங் எப்போதுமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் தயார் பண்ணுங்கள். இல்லை அந்த வெஜிடபிள்ஸ் வந்து க்ரன்ச்சியாக இருக்காது, உங்களுக்கு ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். ரொம்ப குக் ஆகக்கூடாது, லைட்டாக ரோஸ்ட் பண்ணாக்க நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். நான் இப்போ கொஞ்சம் கேப்சிகம், கேரட், கேபேஜ் 3 எடுத்துருக்கேன். 3 சேர்த்துக்கலாம். சால்ட்டு, பெப்பர் பவுடர், இதில் ஒரு 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து இறக்கிடலாம். இப்போ ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. நம்ம ஷீட் தயார் பண்ணிடலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் தேய்ச்சிட்டு ஒரு ஷீட்டுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் தடவி லேசாக மாவு பரத்தி விட்டுக்கணும். அதுக்கு மேலே நம்ம இன்னொரு ஷீட் வச்சுக்கிறோம். இப்படி நீங்கள் 2ஓ 3ஓ சேர்த்து வச்சுக்கலாம். இதை இப்போ நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்துடணும். நான் இன்றைக்கி 2 வச்சு தான் திரட்ட போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் திரட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி போட்டிருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இதோட சின்ன சைஸாக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சீட்டை நம்ம சப்பாத்தி அளவுக்குலாம் குக் பண்ணக்கூடாதுங்க. லைட்டாக ஒரு பக்கம் குக் ஆனாக்கலே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி சுட்டுட்டு லேசாக அப்படி பிரிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு சீட்டு வந்துடும்.
நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரீசரில் வச்சு கூட ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படையில் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக மைதா மாவை தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ரோல்ஸை வந்து ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோல்ஸ் எல்லாம் தயாராகிடுச்சு. நீங்கள் இதை நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவைப்படுறப்ப கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது சீக்கிரம் பொரிஞ்சிடும். ஏன்னா இதுக்குள்ளே வச்சுருக்க வெஜிடபிள் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் வெளியில் நல்ல கிறிஸ்பியானக்கில் நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.